இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நாம் அவருடையவைகளை பேசவும் அவருடையவைகளை வெளிப்படுத்தவும் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை முடிச்சிடும். ஆண்டவர், நான் ஜெயிப்பதற்கு உம்முடையவைகளை பேசவும் உம்முடையவைகளை வெளிப்படுத்தவும் எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அன்பானவர்களே, நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் சொல்லுகிறாரு, நாம் ஜெயிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம். தேவன் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தாரு? இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், அவர்கள் உலகத்துக்குரியவைகளை செய்கிறார்கள், அவர்கள் உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு போட்டின்னு வந்துட்டாலே ஒருவன் ஜெயிக்க வேண்டுமா இருந்தா மற்றவன் செய்கிற மாதிரி இவன் செய்யக்கூடாது. நாம் ஏன் தோத்து போகணும் என்றால், நாங்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறோம், உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறோம், உலகத்துக்குரிய விதமாகவே நடக்கிறோம். இல்லை இல்லை, நாம் ஜெயிக்க வேண்டியவர்கள் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துக்குரிய விதமாவே பதில் சொல்லக்கூடாது, உலகத்துக்குரிய விதமாவே அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், நாம் தேவனுடையவர்கள். நாம் தேவனுடையவைகளை பேச வேண்டும், தேவனுடையவைகளை செய்ய வேண்டும், தேவனுடையவைகளை சிந்திக்க வேண்டும். அப்போ உலகத்துக்குரியவர்களை நான் ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் உலகத்துக்குரிய விதமாய் பேசக்கூடாது. அவனுக்கு புரியாத விதமாய் நான் பேச வேண்டும். அவனுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்டா? தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவனுக்கு இல்லை. நீ உலகத்துக்குரியவைகளை பேசுவாக இருந்தா அவன் உன்னோடு வாதாடுவான். நீ தேவனுக்குரியவைகளை பேசுவாயாக இருந்தா அவன் அப்படியே தோல்வி ஒத்துக்கொள்ளாம அவன் போயிடுவான். நிச்சயமா ஜெயம் உனக்கு தான். அதோடு அவன் போராட வரமாட்டான், அதோடு உன்னோட சண்டை பிடிக்க வரமாட்டான். நீ உலகத்துக்குரியதை நீனும் பேசுவேனா, திரும்ப அவனும் பேசுவான். நீ உலகத்துக்குரியதை செய்வேனா, அவனும் செய்வான். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் வலது கரத்தில் அறைந்தால் நீனும் வலது கணத்தில் அரைஞ்சா அவன் இன்னொரு ஆறாவும் அறைவான். அவர் சொன்னான், இடது கண்ணத்தை கொடுத்துப்பார், அவன் திரும்பி போய்விடுவான். எதோட போவான்? தோல்வியோட போவான். நீ தான் ஜெயிச்ச. அதற்கு மேல உனக்கு முன்னாடி நின்று போராட அவனுக்கு பலன் இல்லை. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க கூப்பிட்டா நீ 2 மைல் தூரம் நட. வெரி சிம்பிள். உலகத்துக்கு ஏற்ற விதமாய், உலகத்துக்குரிய விதமாய் நான் சிந்தித்து பதில் கொடுத்து செயல்படுவேனாக இருந்தா ஜெயிக்க முடியாது. ஜெயிப்பதற்கு ஒரே வழி, அவனுக்கு புரியாத வழியை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடையவைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஏன் தோல்வியில் நிற்கிறோம் சொல்றார்? நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். எப்படி ஜெயிக்க முடியும்? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்பதை நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தை, நம்முடைய கிரியை காண்பிக்க வேண்டும். அவன் ஆச்சரியப்பட வேண்டும். அப்ப உங்களை விட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் ஓடி போவானா? அவனுக்கு தோல்வியை பார்த்து அதற்கு மேல அந்த இடத்துல நிற்க முடியாது. இதற்கு மேல நான் நின்றா இன்னும் படுந்தோல்வி அடைந்து விட அவன் சிந்திப்பான். தோல்வி மாத்திரம் போடும், படுந்தோல்வி நான் அடைய விரும்பையில் ஓடியே போயிடுவான் உங்களை விட்டு. உலகத்துக்குரியதை காண்பித்தால் அவன் இந்த உலகத்தின் அதிபதியாய் அவன் இன்னும் அதிகத்தை அவன் காண்பிப்பான். ஹல்லேலூயா. நான் தேவனுக்குரியவைகளை காண்பிக்கும் பொழுது அவன் ஓடியே போயிடுவான், அவன் ஓடியே போயிடுவான். அன்பானவர்களே, நீங்கள் ஜெயிக்க வேண்டும். வசனம் சொல்ல, நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்கள் தேவனாய் உண்டாயிருப்பதனால, தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதனால, தேவனைப் போல சிந்திப்பதனால, தேவனைப் போல செயல்படுவதனால. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளும் நான் உலகத்தை ஜெயிக்க, உலகத்தில் உள்ளவர்களை ஜெயிக்க நீர் என்னை பலப்படுத்துகிறபடி நான் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.